ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மிக மிக விசேஷமான தை மாத சோம மகா பிரதோஷம். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன். இந்த சோம பிரதோஷத்தில் சிவருமானை வணங்க மன தெளிவு கிடைக்கும். தீராத வினைகளும் தீரும், கடும் சோதனைகளும் நீங்கும். இன்று சிவருமானையும் நந்தியம் பெருமானையும் தரிசிப்பதாலும் விசேஷ பூஜை தியானம் செய்வதாலும் மந்திர ஜபத்திற்கும் பாராயணத்திற்கும் பலன் அதிகம். இந்த நன்னாளில் நாம் திருஞான சம்பந்தர் அருளிய மிக மிக விசேஷமான இரண்டாம் திருமுறையில் உள்ள தீராத வினைகளையும் தீர்க்கும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யலாம். நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி மனதில் நினைத்த நல்லனையெல்லாம் நிறைவேற தினமும் ஓத வேண்டிய அற்புதமான தேவார பதிகம் இது. கோளறு பதிகத்தை பாராயணம் செய்தால் நவகிரகங்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கும், ஆயுள் பலம் பெறும், வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். கோளறு பதிகம் உருவான கதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை மதுரை ஆண்ட மங்கையர்க்கரசியின் அழைப்பை ஏற்று மதுரைக்கு புறப்பட திருவாத ஊரிலிருந்து திருஞான சம்பந்தர் புறப்பட்டார். ஆனால் அன்றைய நாள் நல்ல நாள் இல்லை, அதனால் இன்று பயணிக்க வேண்டாம் என்று திருநாவுக்கரசர் சம்பந்தரின் பயணத்தை தடுத்தார். அதை கேட்ட சம்பந்தர் இறைவனின் அடியார்களுக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் என்று கூறி 10 பாடல்களுடன் நூற்பயனாக ஒரு பாடல் சேர்த்து மொத்தம் 11 பாடல்களை அருளினார். கிரகதோஷம், கிரக நிலையால் நாள் சரியில்லை என தோன்றும் போது இந்த பாடல்களை பாடினால் கிரக தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 11 பாடல்களை பாடினாலும் மற்றவர்கள் பாடுவதை கேட்பதாலும் தீராத வினை அனைத்தும் தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது. திருஞான சம்பந்தர் பரம கருணையோடு அருளியுள்ள இந்த சக்தி வாய்ந்த கோளறு பதிகத்தை அனுதினமும் பாராயணம் செய்வதால் கர்ம வினையின் வேகத்தை சர்வ நிச்சயமாய் குறைத்துக் கொள்ள முடியும். புண்ணியம் நிறைந்த சோம மகா பிரதோஷ நாளில் இந்த சக்தி வாய்ந்த திருப்பதிகத்தை படிப்பதும் கேட்பதும் சொல்வதும் மிக உயர் பலன் தரும். நாம பதிகத்தை பார்க்கலாம். தீராத வினை தீர்க்கும் கோளறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 1 7 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர் திசையமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் என்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால்
கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமூடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பிள முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்த மடவாழ்த்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழி லங்கை அறை அன்றனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடருக்கும் முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமு மதியுனாக முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே தேனமர் பொழில் கொளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர் ஆணை நமதே.